இஸ்லாம் ஃபாத்திமா முகமது ஆஜித்தோட மதர். சில டேஸா ரெஸ்பான்சிபிள் கிட்ஸ் வீடியோலாம் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லியும் இது ஒரு ஆக்டிவிட்டியா பசங்களுக்கு இருக்கு. இதனால கிட்ஸோட நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. இது டெய்லி வீட்டில் செய்யும் போது ஒரு ஆர்வத்தோட செய்யறாங்க. டெய்லியுமே இந்த ஒர்க்கை கண்டினியூ பண்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜூப்ளி ஸ்கூல். இப்போ கொஞ்ச நாளாவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த ரெஸ்பான்சிபிள் கிட்ஸ் வீடியோ போடுறாங்க. அது உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் புதுசாகவும் ட்ரை பண்ணுறாங்க. பசங்களுமே ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. அவங்க அந்த ரெஸ்பான்சிபிள் வீடியோ போடுறது அவங்களுக்கு நாலேஜும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ரியலாக அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகி ரியல் ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. குட் எஃபெக்ட் இதுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். Really, I appreciate my daughter to doing all the activities herself, and also really I thank to her class teacher, principal and school management. My family members are also encourage her to do the activities on her way. Thank you for giving this opportunity. Thank you. அது ரெஸ்பான்சிபிலிட்டி கிட்டால கம்யூனிகேஷன் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஒர்க்கு அவங்களே ஒரு அளவுக்கு பண்ணிக்கிறாங்க. பசங்க நார்மலாவே வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் செய்வாங்க. ஆனால் இப்போ நான் பேரண்ட்ஸாக சொல்லி செய்யறதை விட நீங்கள் டீச்சர்ஸ் சொல்லும் போது இன்னும் அவங்க ஆர்வமாக செய்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. தினமும் அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன அம்மா வேலைகள் செய்கிறாங்கன்னு சொல்லி இப்போ அவங்களால தெரிஞ்சுக்க முடியுது. பெரியவங்களை மதிக்கிறது, கைனஸாக நடந்துக்கிறது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அது மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் அதை கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் கல்வியோட ஒழுக்கமும் இருந்தால் தான் நல்லபடியாக அவங்க வளர முடியும் நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் இதை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு பிரின்சிபல் சாருக்கு, மிஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். பசங்க அதுக்கு முன்னே ரெஸ்பான்சிபிள் ஆஃப் தி கிட்ஸ்ன்னு டெய்லி வீடியோ போடுறாங்க. இப்போ வீடியோ போடுறதுனால வீடியோ போடுறது மட்டும் இல்லாத அது வீடியோன்னா என்ன அர்த்தம், அவங்க நம்மளை செய்ய சொல்கிறாங்க, பேரண்ட்டுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக வருது. இப்போ மாற்றங்கள் நிறைய தெரியுது அவங்களுக்கு. இதை மாற்றத்தை உருவாக்குறதுக்கு டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூலில் இருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். பிள்ளைங்க ஹாலிடேஸில் நிறைய வேலைங்க செய்வாங்க. ஆனால் யூஸ்வலாகவே செய்வாங்க. இப்போ வீடியோ எடுக்க சொல்லி போட சொல்கிறதுனால இன்னும் நிறைய செய்வாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வேலை பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்க ஹாலிடேஸ் நல்ல யூஸ்ஃபுல்லாக போகுது. தேங்க்யூ. என்னோடய பிள்ளைகள் ரெஸ்பான்சிபிள் கிட்ஸ் என்ற ஒர்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீட்டு வேலையிலேருந்து அவங்க படிக்கிற வேலையிலேருந்து எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ. என் பொண்ணு ரெஸ்பான்சிபிலிட்டி வீடியோ போட்டதுலேருந்து நல்லா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நல்லா வீட்டில் வேலை செய்கிறா, அம்மாவுக்கு துணி துவைக்கிறா, துணி அலசி கொடுக்குறா. ஃபஸ்ட்டு அவள் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் மேம். ரெஸ்பான்சிபிலிட்டி வீடியோ போட்டதுலேருந்து முன்னாடிலாம் அவள் சாப்பிடவே மாட்டா, இப்போ நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் மேம். இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிள் கிட்ட நிறைய வீடியோஸ் எடுக்கிறது மூலமாக பசங்க வீட்டில் அட்டாச்சாக பேரண்ட்ஸ் கூட நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பேரண்ட்ஸ் கூட பசங்க அட்டாச்சாக இருக்கிற மாதிரி நிறைய சுச்சுவேஷன் வருது. ஹெல்ப் பண்ணுறான் எனக்கு. ஸோ இது நம்ம சூப்பராக இருக்குது. ஆஸ் அ பேரண்ட்டாக எனக்கு ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகிறதுனால பசங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்குறாங்க. ஸோ தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வாங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ். தேங்க்யூ ஜூப்ளி. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டீச்சர்ஸ் ஸ்கூலில் எப்படி டிசிப்ளினாக இருக்க சொல்லி தராங்களோ அதே மாதிரி பேரண்ட்ஸ் வீட்டில் அங்கே டெய்லி ரொட்டேஷன்லேயே ஒரு டிசிப்ளினை சொல்லி தரதுக்கு இந்த சேலஞ்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. இந்த டிசிப்ளின் வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த ரெஸ்பான்சிபிள் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பசங்களை ரொம்ப என்கேஜாக வச்சுக்கிற மாதிரி இருக்குது. கண்டென்ட் அவங்க பண்ணுறத வச்சு நம்மளுக்கே ஒரு ஐடியா வருது. ஓ, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. பசங்களும் இப்போ மொபைல் எடுக்கிறாங்க அப்படின்னாலே ஓகே, ரெஸ்பான்சிபிள் வீடியோ ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க, அதுக்காக அவங்க மொபைல் எடுக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி மொபைலை அந்த கிட்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி இந்த வீடியோஸ் அப்படிலாம் இல்லாமல் ப்ராப்பராக அவங்க மொபைலை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது பேசிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜே கிட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் கிரியேட் பண்ணுற ஜூப்ளிக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி வீடியோ மூலமாக கொஞ்சம் அவங்க வேலையை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கணும். ஒரு நல்ல ஆக்டிவிட்டி. ஸோ இது இனிஷியேட் பண்ண ஸ்கூல் டீமுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே போல் புதுசாக ஏதாவது பண்ண ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக நம்மளோட கிட்ஸுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் டு ஆல். ஒன் செகண்ட். இப்போது ஜேஜிஎஸ் அதாவது ஜூப்ளி குளோபல் ஸ்கூலில் இருக்கிற அந்த ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க இன்ஸ்பயராக பண்ணுறாங்க. குளோபல் ஸ்கூலுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்ற பசங்களுக்கு அந்த எண்ணத்தை உருவாக்கலாம். ஜூப்ளி குளோபல் ஸ்கூலுக்கு ஒன் செகண்ட் தேங்க்ஸ் பண்ணணும். ஆட் ஆஃப் தேங்க்ஸ்.